வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்த சிலர்கள் உங்களுடைய இதயத்தை உடைத்த ஒரு துரோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார்கள். ஆனால் சில நபர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தையும் செய்வார்கள் என்று ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்த்தது கிடையாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடகம் ராசியான உங்கள் வாழ்க்கையில அந்நியர்கள் தரக்கூடிய வழியை விட நம்பியவர்கள் தரக்கூடிய வழிகள் தான் அதிகம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நம்பிய ஒருவரிடமிருந்து எதிர்பாராத ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஏமாற்றங்கள் உங்களை முழுமைக்கும் ஆரம்பத்தில் அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏமாற்றமாக தெரிந்திருக்காது, முழுமையான நம்பிக்கையாகத்தான் தெரிந்திருக்கும். அந்த நம்பிக்கை நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிக தேவையில்லாத சில சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மனிதரை நீங்கள் சாதாரணமாக பார்த்தது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை அந்த நபர்கள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களுடைய கஷ்டங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அந்த நபர்களிடம் நீங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்திருப்பீர்கள். நம்முடனே பழகுகிறார்களே, அவன் யாரிடம் போய் எதை சொல்ல போகிறான் என்று நினைத்து கொண்டு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் நீங்கள் உரிமையாக சொன்ன ஒரு காலங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே நபரின் செயல்கள் உங்களுடைய மனதையே உடைத்து போட்ட ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்திற்கு பிறகு யாரையும் எளிதில் நம்ப முடியாத நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நல்ல மனிதர்களிடம் ஒரு தயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கலாம். மீண்டும் இது போன்ற வழிகள் வரக்கூடாது என்ற பாதுகாப்பு உணர்வு உங்களுடைய மனதில் இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். இது உருவாகி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கூற வேண்டும். கடகம் ராசியான உங்களுக்கு உறவுகளுக்குள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் தான். அதனாலேயே உறவுகளில் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களை ஆழமாகவே பாதித்து கொண்டே தான் இருக்கும். எனவே உறவுகள் இடத்தில் அதிகமான நம்பிக்கை வைப்பது பிற்காலத்தில் உங்களுக்குத்தான் அதிகமான ஒரு பாதிப்பை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டிருந்த பிரிவுகள் இன்னும் உங்களுடைய உறவுகளுக்குள் கஷ்டத்தை தான் தேடி கொடுக்கும். உயிராக நினைத்து சொந்த பந்தங்களுக்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நாளாக பூதாகரமாக்கி பெரிய ஒரு பிரிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இந்த பிரிவு ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போகலாம், பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்த பொழுதும் மற்றவர்கள் பிடிவாதத்தாலும் சுயநலத்தாலும் எந்த விதமான சமரசங்களும் நடக்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. நான் மட்டும் எவ்வளவுதான் இறங்கி இறங்கி போக என்று நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சொந்த உறவுகள் இருந்தும் அந்நியர்களைப் போல கடந்து போக வேண்டிய அந்த பிரிவுகள் உங்களின் நெஞ்சில் ஒரு ஆழமான நீண்ட ஒரு வேதனைகளை இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா நீங்கள் எவ்வளவு தான் மற்றவர்கள் வேண்டும், அவர்களை விட்டு நம்ம பிரியக்கூடாது, அவர்கள் நாளப்பின்ன நமக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து கொடுக்கலாம் என்றெல்லாம் நினைத்து அனைவரையும் உங்களுடைய கைகளுக்குள் நீங்கள் போட்டு வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் உங்களைப் போல அந்த மனிதர்கள் இதுவரைக்கும் நினைத்தது கிடையாது. நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனார்களே தவிர உங்களை தேடி அவர்கள் ஒருபோதும் வந்தது கிடையாது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். வேலையாட்களிடம் இருந்த வேறுபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களை நீங்கள் தான் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தினால் மட்டுமே தான் அவர்கள் நீண்ட காலங்கள் உங்களுடன் பயணிப்பார்கள். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஆதரவுகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உண்டாகிவிட்டது. சொத்து பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தொழிலில் உங்களுடைய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகம் ராசியான உங்கள் வாழ்க்கையில தொழிலில் இருந்த
மந்த நிலைமைகள் முற்றிலும் இப்பொழுது மாறப்போகிறது. எது முக்கியம் எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கும். பெரிய பெரிய அளவிலான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. அது உங்களை தேடி வருவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்கள் கிடைக்காமல் இருந்த டெண்டர்களும் புதிய சில விஷயங்களும் சில கையெழுத்தின் மூலம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. தொழிலை விரிவாக்கம் செய்யவும் புதிய துறைகளில் அடியெடுத்து வைக்கவும் ஏற்ற அருமையான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். எதிரிகளின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு உங்களுடைய தொழில் சந்தையில் புதிய ஒரு உச்சத்தை தொட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடகம் ராசி அன்பர்களை, உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் இனிமேல் வெற்றியாக முளைக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிவிட்டது. அதை நீங்கள் தான் இப்பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் எதிர்பார்த்த சில விஷயங்களும் இப்பொழுது கைகூடி வந்துவிடும். கைகூடுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம் என்பதை நீங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கூற வேண்டும். கடகம் ராசியான உங்களுக்கு உறவுகளுக்குள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் தான். அதனாலேயே உறவுகளில் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களை ஆழமாகவே பாதித்து கொண்டே தான் இருக்கும். எனவே உறவுகள் இடத்தில் அதிகமான நம்பிக்கை வைப்பது பிற்காலத்தில் உங்களுக்குத்தான் அதிகமான ஒரு பாதிப்பை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்துக் கொண்டிருந்த பிரிவுகள் இன்னும் உங்களுடைய உறவுகளுக்குள் கஷ்டத்தை தான் தேடி கொடுக்கும். உயிராக நினைத்த சொந்த பந்தங்களுக்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நாளாக பூதாகரமாக்கி பெரிய ஒரு பிரிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இந்த பிரிவு ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போகலாம், பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்த பொழுதும் மற்றவர்கள் பிடிவாதத்தாலும் சுயநலத்தாலும் எந்த விதமான சமரசங்களும் நடக்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. நான் மட்டும் எவ்வளவுதான் இறங்கி போக என்று நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சொந்த உறவுகள் இருந்தும் அந்நியர்களைப் போல கடந்து போக வேண்டிய அந்த பிரிவுகள் உங்களின் நெஞ்சில் ஒரு ஆழமான நீண்ட ஒரு வேதனைகளை இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா நீங்கள் எவ்வளவு தான் மற்றவர்கள் வேண்டும், அவர்களை விட்டு நம்ம பிரியக்கூடாது, அவர்கள் நாளப்பின்ன நமக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து கொடுக்கலாம் என்றெல்லாம் நினைத்து அனைவரையும் உடைய கைகளுக்குள் நீங்கள் போட்டு வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் உங்களைப் போல அந்த மனிதர்கள் இதுவரைக்கும் நினைத்தது கிடையாது. நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனார்களை தவிர உங்களை தேடி அவர்கள் ஒருபோதும் வந்தது கிடையாது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். வேலையாட்களிடம் இருந்த வேறுபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களை நீங்கள் தான் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தினால் மட்டுமே தான் அவர்கள் நீண்ட காலங்கள் உங்களுடன் பயணிப்பார்கள். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஆதரவுகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உண்டாகிவிட்டது. சொத்து பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தொழிலில் உங்களுடைய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகம் ராசியான உங்கள் வாழ்க்கையில தொழிலில் இருந்த
மந்த நிலைமைகள் முற்றிலும் இப்பொழுது மாறப்போகிறது. எது முக்கியம் எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கும். பெரிய பெரிய அளவிலான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. அது உங்களை தேடி வருவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்கள் கிடைக்காமல் இருந்த டெண்டர்களும் புதிய சில விஷயங்களும் சில கையெழுத்தின் மூலம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. தொழிலை விரிவாக்கம் செய்யவும் புதிய துறைகளில் அடியெடுத்து வைக்கவும் ஏற்ற அருமையான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். எதிரிகளின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு உங்களுடைய தொழில் சந்தையில் புதிய ஒரு உச்சத்தை தொட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடகம் ராசி அன்பர்களை, உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் இனிமேல் வெற்றியாக முளைக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை